ஹலோ காய்ஸ், புதுசாக ஜிம்முக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா, நான் இந்த கம்பெனி வே புரோட்டீன் எடுத்தேன், நான் அந்த கம்பெனி வே புரோட்டீன் எடுத்தேன், இது ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது, இது ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சப்ளிமெண்ட்ஸை ப்ளேம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை காய்ஸ். அதில் இருக்கிறது ஜஸ்ட் ஒரு சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் தான், லைக் எக், மில்க், ஸ்டேக், சிக்கன், இந்த மாதிரி. ஓகேவா காய்ஸ்? உங்களுடைய நேச்சுரல் புரோட்டீன் சோர்ஸ் 50 to 100 கிராம்ஸ் மார்ஜின் வரைக்கும் வந்துட்டு, இது ஜஸ்ட் 1 to 2 ஸ்கூப்ஸ் எடுத்தாலே உங்களுக்கு போதும். அப்புறம் நீங்கள் ட்ரைனிங் பண்ணும்போது ஒன்று விட்டு ஒரு நாள் ட்ரைனிங் பண்ண பாருங்க மேக்ஸிமம். அப்படி நான் டெய்லி ஜிம்முக்கு போகிற ஆளாக இருந்தால் அப்பர் பாடி ஒரு நாள் ட்ரெயின் பண்ணுங்க, லோவர் பாடி ஒரு நாள் ட்ரெயின் பண்ணுங்க. உங்களுடைய ஸ்லீப்பிங் பேட்டர்ன் நல்லா இருந்தாலே, உங்களுடைய நியூட்ரிஷன் நல்லா இருந்தாலே, சிக்னல் பசி எடுக்கிறப்பெல்லாம் நீங்கள் கரெக்டான சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டு சாப்பிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்தாலே போதும். நீங்கள் அதை விட்டுட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டெய்லி செஸ்ட், ஷோல்டர், ட்ரைஸ்ன்ட்டு நீங்கள் வரிசையாக செஞ்சுட்டு இந்த ரெஸ்டிங் ரெக்கவரி ரேட்டையும் நியூட்ரிஷனையும் சொதப்பிடுவீங்க. இதனால தான் மசில் growth இல்லாமல் போகுது. ஓகேவா காய்ஸ்? ப்ரொஃபஷனல் லெவல் இல்லை அடுத்த லெவல் பாடி பில்டர்ஸ் கூட அவங்க எடுக்கிற நியூட்ரிஷன் லைஃப் ஸ்டைலை நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. ஓகேவா? அவங்களுக்கெல்லாம் மசில் growth ஆகிட்டு அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஒர்க் அவுட்னால மிஸ்டேக்கா, ஃபுட்டுனால மிஸ்டேக்கா, இல்லை நம்ம எடுக்கிற அனபாலிக் ஸ்டெராய்டில் ஏதாவது சொதப்புறமாட்டு. பிகினர்ஸ் இதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல. ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் ரெஸ்ட் அண்ட் ரெக்கவரி, நல்ல ட்ரைனிங், ரெஸ்ட் விட்டு ட்ரைனிங் பண்ணாலே போதும். ஓகேவா காய்ஸ்? காட் பிளஸ் யூ ஆல். ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்த்தி.